அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் இத்தாலியை சேர்ந்த லூகா மொரானி ஜூனியருக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியமான ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே ஒயிட் பீசஸ் வந்து பிரக்னானந்தா சொல்லிட்டு இருந்தேன். பிரக்னானந்த் இந்த கேம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2018 ஜூன் மாதம் 23 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த பட்டத்தை வந்து பிரக்னானந்தா வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுறாரு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இந்த கேமோட நிறைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது GM நாம வந்து அச்சீவ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த உயரிய அந்த பட்டத்தை வந்து வென்று ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க மறக்காமல் படிச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பிரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு ஸோ கேம் வந்து அவர் E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. லூகா மொரானி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம் வந்து E5 வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நார்மலான ஒரு கிங்ஸ் பான் ஓப்பனிங். என்ன ஓப்பனிங் சொல்லி பார்க்கும்போது knight f3, knight c6, bishop b5, the royal opus. ஸோ ராயல் ஓப்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகள் நமக்கு இருந்தாலும் A6 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவ். இந்த மாஃப் இஸ் டிஃபென்ஸ். அதில் பல சப் வேரியேஷன்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஆனால் இன்னொரு முக்கியமான வேரியேஷன் knight f6 பெர்லின் டிஃபென்ஸ். இது ரெண்டுமே விளையாடாமல் மொரானி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ knight g e7. ஸோ knight g e7 வந்து ரொம்ப காமனான மூவ் கிடையாது அட் த டாப் லெவல். ஸோ இது வந்து கோசியோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா C3. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ராயல் ஓப்பஸ்லையும் சரி இத்தாலியன் சொல்லி ஸோ அந்த கைண்ட் ஆஃப் தியரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சேம் தியரிஸ் வந்து ஃபாலோ பண்ண பார்க்குறாரு இங்கே பிறகு. ஸோ இப்போ இந்த நைட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. பிஷப்பால் வெட்டிட்டு அது ரொம்ப மோசமான ஒரு மூவ். அதனால் வந்து இந்த பிஷப் வந்து ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காரணத்தினால வந்து ஃபியன்ஷோட பண்ணால் தான் வந்து பண்ண முடியும். அதனால் மொரானி G6 விளையாடுறாரு. எப்போவுமே பாருங்கள் E5 கம்பைன்ட் வித் G6 எப்போவுமே நல்ல மூவ் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வந்து அந்த பெட்டராக இருப்பாங்க இல்லையா, இன்னமும் பெட்டராக தான் இருக்கார். அவர் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் நல்லா பெட்டராக தான் ஆகிட்டே இருக்காரு ஓப்பனிங்லேருந்தே. ஸோ D4 எக்ஸ்பேண்டிங் இந்த சென்டர், E takes D4, C takes D4 டுவல் பான் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஆனால் இந்த சென்டரை வந்து எதுவுமே பண்ண முடியல அவர்னால பிளாக்னால. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஓப்பனிங்லேயே அவருக்கு. பிஷப் டு G7 அண்ட் நவ் கம்ஸ் பிஷப் ஓகே D5. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் G7க்கு அப்புறம் D5 வந்து அந்த நைட்டை வந்து கிக் பண்ண பார்க்குறாரு பிறகு. இந்த நைட் வந்து இமீடியட்டாகவே நம்ம வந்து knight E5 வரலாம். அப்படி வந்தால் knight takes E5, bishop E5 அண்ட் நவ் கேசல்ஸ். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா விளையாடுறாரு. பிளாக் தான் எல்லா ப்ராப்ளமும். ஆனால் D5க்கு அப்புறம் அவர் A6 விளையாடுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு பிஷப் வந்து கொஷின் மார்க் போடுறாரு. பிஷப் வந்து E2க்கு வந்து ட்ரா பண்ணிடுறாரு. இந்த நைட் ஃபஸ்ட்டே வந்து E5 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம C6 கூட ட்ரை பண்ணலாம். C6 வந்து டெம்போவோட வரும். இந்த பானையை அட்டாக் பண்ணுறோம், பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். நம்ம சென்டர் வந்து கொஞ்சம் வந்து நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு knight E5 விளையாடுறது நல்ல விஷயம் பிளாக்குக்கு ஓரளவுக்கு. ஸோ knight E5 இப்போ விளையாடுறாரு. knight takes E5, bishop takes E5 அண்ட் நவ் knight C3. இமீடியட்டாக பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வாய்ப்பு என்னன்னா பிஷப் H6 ஸ்டாப்பிங் த கேஸ்லிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஷப்பும் நம்ம திரும்ப G7 போக முடியாமல், பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம B2 வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு knight C3. ஸோ டெவலப்பிங் த பீஸ். அப்போ வந்து சென்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிஷப் H6 வந்து லேட்டராக விளையாடலாம். ஸோ D6 இந்த பொசிஷனில் ஒரு டவுட் என்னென்னா பிஷப் G7 நம்ம இங்கே வந்து விளையாடலாமா, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர் இஸ் நோ ப்ராப்ளம், பட் த D6 இஸ் கமிங். அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாருங்கள் இப்போ நம்ம நைட் அட்டாக் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் நைட்டை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா C takes D6 ஆனீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் த போர்டில் ஒரு வீக் பான் வந்து இருக்கும். அது நமக்கு லாங் டைமில் ஒரு அட்வான்டேஜ் தான். இன்னும் கேட்டிங்கன்னா அதுவே ஒரு வின்னிங் பொசிஷனாகவும் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும் லாஸ்ட்டில். ஸோ D6 வந்து அவராகவே விளையாடிடுறாரு ஃபஸ்ட்டு. இது மாதிரிலாம் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினால. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேசல்ஸ். ஸோ கேஸ்லிங் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கேசல்ஸ் அண்ட் நவ் C5. ஸோ வந்து C5 வந்து அந்தளவுக்கு ஒரு கரெக்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி தெரியல. மேபி F5 இஸ் பாசிபிள் ஆர் ஈவன் கேசல்ஸ். பட் அவர் வந்து C5 விளையாடுறாரு. பட் இதனால் நமக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா D takes C6 ஆடும்போது ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ஒரு ஐசோலேட்டட் பான் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ லாங் டைமில் ஈவன் இஃப் இட் இஸ் அன் ஈக்குவல் கேம், இப்போ போக போக என்ன ஆகுனா ஒயிட்டுக்கு டார்கெட்ஸ் கிடச்சிருக்கு. டார்கெட் இருந்தாலே ஈஸியாக நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அழகாக வந்து அந்த டார்கெட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த பொசிஷன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது ஒயிட் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது போக போக. ஸோ B takes C6, bishop H6 ஸ்டாப்பிங் த கேஸ்லிங் அண்ட் நவ் D5. ஓகே, ஓப்பன் பண்ண பார்க்குறாரு, சென்டரை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அண்ட் நவ்
குயின் டு D3 கனெக்டிங் த ரூக்ஸ். அப்போ ப்ரக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்மெண்ட் முடிச்சிட்டாரு. இந்த பீஸை வந்து இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகே, ரூக்ஸை கனெக்ட் பண்ணணும், கேஸ்லிங் பண்ணணும். இது எதுவுமே பாசிபிள் கிடையாது இனிமேல். ஸோ இப்போ வந்து 14வது மூவ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த 14 மூவில் வந்து கேமே முடிஞ்சு போயிடும். எப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ. ஸோ பிஷப் E6 F4. ஸோ F4 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த மூவ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பிஷப் எப்போ வேணால் F4 பான் வரும்போது ஒரு டெம்போ வந்து வேஸ்ட் ஆகும், திரும்ப ஓடுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இன்பிட்வீன் மூவ் மாதிரி ஃபஸ்ட்டு குயின் B6 செக் விளையாடுறாரு மொரோனி. அண்ட் நவ் கிங் H1, D takes E4 அண்ட் நவ் நைட் takes E4. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற எல்லா மூவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் வந்து அவரால் பண்ண முடியாதனால ஒரு மோசமான நிலைமையிலே தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காரு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, பட் அதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ ரூக் D8 ஒரு குயின் அட்டாக் பண்ணுறாரு. பட் நவ் குயின் கோஸ் டு A3. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட் சாரி இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். D6 அண்ட் F6. ஸோ எனி டைம் வந்து பாருங்கள், இந்த பிஷப் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நைட் F6 வந்து செக்மேட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் இந்த டயக்னல் வந்து ரீட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நைட் F6 வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, பிஷப் டு D4 ஆடி இந்த டயக்னல் வந்து திரும்பவும் மெயின்டைன் பண்ண பார்க்குறாரு. அண்ட் நவ் கம்ஸ் பிஷப் டு G5. நீ பிஷப் வச்சுக்கோ, எதுனா வச்சுக்கோ, ஐ வாண்ட் F6 ஸ்கொயர் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிஷப்பை கிவ் அப் பண்ண வைப்பார். ஸோ C5 அண்ட் நவ் கம்ஸ் நைட் F6. ஸோ நைட் F6 கிங் F8 அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் H6 பியூட்டிஃபுல் செக்மேட். ஸோ கிங் F8 வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ ஹி பிளேஸ் பிஷப் F6. ஸோ பிஷப் F6 அண்ட் நவ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லிங் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கேஸ்லிங் பண்ணிங்கன்னா உங்கள் நைட் வந்து ஹேங்கிங் இருக்குது. தட் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃபோர். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். அப்போ பாருங்கள், ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெசனை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே விளையாடின மூவ் நம்ம விளையாடுறது தான் எப்போவுமே சேஃபு. இன்னும் புதுசாக ட்ரை பண்ணுறோம் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நிறைய டாக்டிக்கல் எரர்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஷப் F6 அண்ட் நவ் கம்ஸ் ரூக் G8. ஏன்னா ரூக் வந்து F8 போனாலும் திரும்ப நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். அதனால வந்து ரூக் G8 இஸ் லாஜிக்கல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூக் A D1. இட்ஸ் டைம் டு ஆக்டிவேட் அனதர் ரூக். இப்போ இந்த ரூக் எப்படி கேமுக்குள்ளே வர போகிறது கிடையாது. அப்போ நம்ம இருக்கிற ஒரு ரூக்கையாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரூக் வந்து D5ல பிடிச்சிப்பாங்க இல்லையா. நீங்கள் கேப்சர் பண்ணால் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஓகே இந்த பொசிஷனில் பிஷப் டு D5 ட்ரை பண்ணலாம். பட் அவர் என்ன செய்கிறாரு, கேப்சர் செஞ்சிடறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் D1, ரூக் டெக்ஸ் D1. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா D5 நம்மகிட்ட இருக்குது. டாட் ஸ்கோர் ஃபுல்லாக நம்மகிட்ட தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாஸ்ட் பொசிஷன். எப்போவும் சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் அந்த டெக்னிக். ஸோ நவ் நைட் டு D5. இப்போ இருக்கிறதுலே உருப்படியான ஒரு பீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு மட்டும் தான் சென்ட்ரலைஸ்டு பீஸு. இப்போ கடைசியாக பண்ண ஒரு மூவ் மட்டும் நல்ல மூவ் மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பிஷப் அட்டாக்ல இருக்குது. அதனால ப்ரக் வந்து அந்த பிஷப் மூவ் பண்ணுறாரு, பிஷப் H4. ஸோ இந்த பொசிஷனில் அவசரப்பட்டு ஏற்கனவே நம்ம பெட்டராக தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சி யூ கே நாட் பிளே மூவ்ஸ் லைக் திஸ். ஸோ ரூக் டெக்ஸ் D5, பிஷப் டெக்ஸ் D5 ஆட முடியாது. ஓகே, உங்ககிட்ட பிஷப் பேர் இருக்கலாம், ஆனால் ஒன்ஸ் வந்து கிங் வந்து இப்போ உங்கள்கிட்ட ரூக்கு கிடையாது, ஒன்லி ஒன் மேஜர் பீஸ் இஸ் தேர். அப்போ வந்து பெரிய த்ரெட் கிரியேட் பண்ண முடியாது உங்களால். ஒன்ஸ் ரூக்கு கிங்கை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஐ மீன் 7th ரேங்க் வந்துட்டோம், ரூக்கு உள்ளே வந்துருச்சுன்னா கேம் இஸ் லாஸ்ட் ஃபார் யூ. அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஏன்னா இப்போ பெட்டராக தானே இருக்கும், நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ணி அதை அட்டாக் பண்ணலாமா கிடையாது, இந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த வேரியேஷன் காமிக்கிறேன். ஸோ பிஷப் H4, கிங் F8 அண்ட் நவ் பிஷப் F3. இப்போ தான் சொன்னேன் உருப்படியான ஒரு பீஸ் இதுதான். நல்லா சென்ட்ரலைஸ்டு ஒரு நைட் அப்படின்னாலே சென்ட்ரலைஸ் பண்ணணுங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து கேமில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அதை அட்டாக் பண்ண இந்த நைட் எனக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்குது, நான் அந்த நைட் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து உடனே பிஷப் F3 விளையாடுறாரு. அண்ட் நவ் கம்ஸ் குயின் டு B5. இப்போ நீங்கள் அவசரப்பட்டீங்க, நீங்கள் 2 டைம்ஸ் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா there is a checkmate. அதுதான் இந்த குயின் டு B5ஓட ஒரு சின்ன ட்ரிக்கு. பட் யூஸ்வலாக 2 மூவ் கேல்குலேஷன் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஸோ அதனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு பிஷப் டெக்ஸ் D5 ஆடுறாரு. பட் ஆஃப்டர் பிஷப் டெக்ஸ் D5 he plays queen E3. ஏன்னா நைட் வாஸ் கண்ட்ரோலிங் தி ஸ்கொயர். பட் நவ் த குயின் வந்து அந்த நைட் போனதுனால அந்த ஸ்கொயருக்கு வந்து இந்த த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும். ஓகே, இப்போ நம்ம பேக் ரேங்க் மேட் பண்ண முடியாது, பட் வி ஆர் கமிங் வித் குயின் E7 செக். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிளியராக தெரியல. பட் நவ் ஹீ பிளேஸ் G5. சப்போஸ் இந்த 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 ஃபைல் ஓப்பன் பண்ணாக்கா தட் இஸ் ட்ரிக் இல்லையா, நம்ம பில்ஸ்பரிஸ் மேட் அப்படி அந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பட் பில்ஸ்பரிஸ் மேட்டிங் பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தடுப்பு இருந்தால் மட்டுமே நம்ம வந்து பில்ஸ்பரிஸ் மேட் நடக்கும். கிங் வந்து இந்த பக்கம் போகவே முடியாது. கிங் வந்து இட் ஷுட் பி ஃபோர்ஸ் டு த கார்னர். ஆனால் இந்த பக்கம் ஜஸ்ட் வந்து அந்த பேட்டர்ன் சொல்கிறேன், பில்ஸ்பரிஸ் மேட்டிங் பேட்டர்ன் மாதிரி. பட் அதுங்க நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா பிஷப் டெக்ஸ் G5 இருக்குது.
பட் இமீடியட்டாகவும் நீங்கள் வந்து பானால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கேப்சர் பண்ணும்போது செக்கோட வருது. அண்ட் இஃப் யூ ப்ளே திஸ் மூவ், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவசரப்பட்டு F6 விளையாடிங்க அப்படின்னு சொன்னாக்கா we can play rook takes d5 now. So there is no checkmate because our queen is there. அண்ட் ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம பிஷப்பை கேப்சர் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி பெட்டராக தான் இருக்கும். பான் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிளியர்லி பெட்டர் அண்ட் வி ஆர் வினிங். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஹீ பிளேஸ் குயின் c6 ட்ரைங் டு கிக் த பிஷப் அவே. பட் நவ் கம்ஸ் குயின் e7 செக். ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது கிங்குக்கு. g7 போனோடனே தெர் இஸ் எ ஃபோர்க். ஸோ பட் F6 இஸ் தேர், அதுவும் வந்து ஃபோர்க் தான். பட் குயின் டேக்ஸ் d5. இந்த என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் வினிங் என் கேம். எப்படி சொல்லி பாருங்க, ரொம்ப சிம்பிள் சாதாரணமான ஒரு என் கேம் தான். குயின் டேக்ஸ் d5, ரூக் டேக்ஸ் d5, F takes g5, பிஷப் டேக்ஸ் ஓகே rook takes d5, F takes g5 and now rook takes g5 check. அண்ட் இந்த பொசிஷனில் believe it or not இந்த பொசிஷனில் ரிசைன் பண்ணிடுறாரு பிளாக்கு. என்ன காரணத்தினால ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது சாதாரணமாகவே நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆப்வியஸாக நம்ம ரூக்கை வந்து போர்டில் வச்சுக்க போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் கிங்கை வந்து F8 மூவ் பண்ணிட்டீங்கன்னா we can simply exchange the rook, g4, c4, king g2, king f7, king f3, king e6, king e4, king d6, f5 and now king e7, g5, king d6, h4. இப்படி நம்ம பான்ஸை வந்து மெஜாரிட்டி இருக்குன்றதுனால நீ அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் இருக்க பானை புஷ் பண்ணலாம், இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் இருக்க பானஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ணி கேப்சர் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு குயினோ 2 குயினோ இல்லை 3 குயினோ முடிஞ்சால் எடுத்து ஈஸியாக வந்து செக்மேட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து போர்டில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மூவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான என் கேம்ங்க. இது ஒரு பிகினரே சாதாரணமாக இதை வந்து விளையாடி வின் பண்ணிடுவாங்க, யாராக இருந்தாலும் வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா லூகா மார்டின் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பொசிஷனில் ஆஃப்டர் ரூக் டேக்ஸ் g5 செக்கு, தட் இஸ் 33rd மூவ். ஸோ இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த ஆட்டத்தோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோர்னமெண்ட் வந்து ஐ திங்க் அந்த டோர்னமெண்ட் நேம் வந்து கிரெடின் ஓப்பன், 4th கிரெடின் ஓப்பன். ஸோ இந்த கிரெடின் ஓப்பனோட டோர்னமெண்ட் வந்து 9 ரவுண்ட்ஸ் வந்து இருந்தது. 8th ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா GM நாம் அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருந்தாரு அந்த நேரத்தில். ஸோ செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற உயரிய அந்த பட்டத்தை வந்து இளம் வயதிலே 2வது இளம் வீரராக வந்து இவர் வந்து வந்திருந்தார். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப நாளாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியல. இடையில நிறையா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ அதனால் எப்போல்லாம் வந்து நேரம் கிடைக்கும் அப்பப்போ ப்ரகோட கேம்ஸ் வந்து ஒவ்வொன்று கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோக்கு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் நம்ம லைக் வந்து இவருக்காக போடுங்க அவருக்காக போடுங்கன்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஏன்னா டெஃபினட்டாக லைக் வேணும் அப்படின்னு நான் தான் கேட்கணும், டெஃபினட்டாக நான் தான் கேட்கணும். ஸோ பட் இருந்தாலும் ப்ரக்குக்காக ஒரு இப்போ வந்து எப்படியும் ப்ரக்கோட வீடியோ 5000-6000 வியூ வரும், ஒரு 2000 வியூ நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ரக்குக்காக ஒரு லைக் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் இவ்வளோ தூரம் பார்த்துட்டுங்க ஆனால் சேனல் புதுசாக பார்க்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மனசு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள். நம்ம தமிழில் யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். 620க்கு மேலே வந்து நம்ம வீடியோ பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பல பிளேலிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன பிளேலிஸ்ட் வந்து ஃபியூச்சர் பிளேலிஸ்ட்டில் நான் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு முன்னாடி வர வைப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோ ப்ளஸ் வந்து ஃபியூச்சர் பிளேலிஸ்ட் மேபி ப்ரகோட பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். இந்த சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா கால்சனுக்கு அதிகப்படியான வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பிரக்னதாவுக்கு தான். ஸோ அவரோட பிளேலிஸ்ட் நான் அங்கே வைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து அவரோட பழைய கேம்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.